முஸ்லிம் அல்லாதவர்களின் வழிபாட்டு தலங்களில் நடத்தப்படும் நிகழ்ச்சிகளிலும் இறுதிச் சடங்குகளிலும் முஸ்லிம்கள் பங்கேற்பது தொடர்பான சர்ச்சைக்குரிய வழிகாட்டுகளுக்கு ஸ்லாங்கூர் ஆட்சியாளர் சுல்தான் ஷராஃபுddin இட்ரிஷா உடன்படவில்லை. முஸ்லிம்களுக்கு குர்ஆனும் சுன்னாவும் மிக சிறந்த வழிகாட்டிகளை ஏற்கனவே வழங்கிவிட்டதாக ஸ்லாங்கூர் ஆட்சியாளர் கருதுகிறார் என்று ஸ்லாங்கூர் அரச அலுவலகத்தின் முகநூல் பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாண்டு இறுதியில் திடீர் பொது தேர்தல் நடைபெறுவதற்கான சாத்தியம் இருப்பதாக கூறி கட்சியின் தேர்தல் கேந்திரத்தை இப்போதே தயார்படுத்துமாறு பெர்சாத்து கட்சியின் தலைவர் தான்ஸ்ரீ முகைதீன் யாசின் கட்சிக்கு உத்தரவிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அனைத்து மாநிலங்களிலும் உள்ள பெர்சாத்து கட்சியின் கேந்திரங்களை தணிக்கை செய்யுமாறு முகைதீன் உத்தரவிட்டிருப்பதாக நேற்று பதிவேற்றம் செய்த ஒரு முகநூல் பதிவில் அக்கட்சியின் தலைமை செயலாளர் டதஸ்ரீ அஸ்மின் அலி குறிப்பிட்டுள்ளார். நாட்டிற்கு திரும்பி வருவதற்கு ஏதுவாக அவசர சான்றிதழ்களை பெறுவதற்காக அமெரிக்காவின் வாஷிங்டனில் உள்ள மலேசிய தூதரகத்திற்கு செல்லுமாறு அந்நாட்டில் இருக்கும் விசா காலாவதியான மலேசிய பிரஜைகளுக்கு அவசர அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க குடிமக்கள் அல்லாத 14,40,000 சட்டவிரோத குடியேறிகள் நாட்டை விட்டு வெளியேற்றப்படுவார்கள் என்று அமெரிக்க குடிநுழைவு மற்றும் சுங்க அமலாக்க நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அமெரிக்க அதிகாரிகள் தங்களுக்கு எதிராக நடவடிக்கையை எடுப்பதற்கு முன்னர் மலேசிய குடிமக்கள் அவ்வாறு செய்ய வேண்டியது மிக அவசியமாகும் என்று அமெரிக்காவுக்கான மலேசிய தூதர் தான்ஸ்ரீ நஸ்ரி அசீஸ் அறிவுறுத்தியுள்ளார். நேற்று காலை பந்தாய் இராமாவில் பலத்த அலைகளில் சிக்கிய தனது 2 பேர குழந்தைகளை மீட்க முயன்ற ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். காலை 9:30 மணியளவில் கோத்தாபாருவில் உள்ள கம்போங் பாயா சனாங்கைச் சேர்ந்த 63 வயதான ரோஸ்லி யூசுப் தனது மனைவி, மகள் மற்றும் 2 பேர குழந்தைகளுடன் கடற்கரைக்கு சென்ற வேளையில் இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. பேர குழந்தைகள் கடற்கரையில் விளையாடிக் கொண்டிருந்த போது பலத்த அலைகள் மற்றும் கடல் நீரோட்டம் காரணமாக திடீரென்று அடித்து செல்லப்பட்டனர். இதனை அடுத்து சம்பந்தப்பட்ட முதியவர் தனது பேர குழந்தைகளை காப்பாற்ற கடலுக்குள் சென்றபோது அலைகளால் உள்ளிழுக்கப்பட்டார். மற்ற அனைவரும் பாதுகாப்பு பணியாளர்களால் மீட்கப்பட்டனர். பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மலேசியர்கள் தேசிய நல்லிணக்கத்தை பாதுகாக்கவும் நாட்டின் அமைதிக்கு ஏற்படும் எந்த அச்சுறுத்தல்களையும் தடுக்கவும் அழைப்பு விடுத்துள்ளார். மலேசியா சாரோங் இசை ஓட்டம் 2025 கொடியசைத்து தொடங்குவதற்கு முன்பு பேசிய அன்வார் மலேசியர்கள் மத்தியில் ஒற்றுமையின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தினார். மேலும் நாட்டின் தொடர்ச்சியான செழிப்புக்கான நம்பிக்கையையும் அவர் வெளிப்படுத்தினார். மிக முக்கியமானது ஆரோக்கியம் என்றும் 2வது ஒற்றுமை என்றும் அவர் குறிப்பிட்டார். அனைவரின் பாதுகாப்பிற்காகவும் நாட்டின் பாதுகாப்பிற்காகவும் மக்களின் நல் வாழ்விற்காகவும் வலுவான பொருளாதாரத்திற்காகவும் பிரார்த்தனை செய்வோம் என்று அன்வார் வேண்டுகோள் விடுத்தார். நேற்று செத்தியாலாமில் உள்ள ஒரு ஷாப்பிங் மாலில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் நிகழ்ந்ததை போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். இது தொடர்பாக ஒரு போலீஸ் குழு சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக ஷாலா மாவட்ட காவல்துறை தலைவர் ஏசிபி முகமது இக்பால் இப்ராஹிம் தெரிவித்தார். துப்பாக்கிச்சூடு சம்பவம் நிகழ்ந்தது உண்மைதான் என்றும் போலீஸ் குழு இவ்வழக்கு குறித்த புதுப்பிப்புகளை பின்னர் பகிர்ந்து கொள்வதாகவும் அவர் கூறினார். முன்னதாக செத்தியா ஆலாமில் உள்ள ஒரு ஷாப்பிங் மாலுக்குள் ஒரு தங்க நகைக்கடையில் துப்பாக்கிச்சூடு நிகழ்ந்ததாக கூறப்படும் செய்திகளால் சமூக ஊடகங்கள் பரபரப்பாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.